டெல்லியோட நாங்கள் தொடர்ந்தும் சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இங்க தூதரகத்தோட சந்திக்கிறதும் டெல்லியோட நேரடியாக வெளிவிவகார அமைச்சரோட தொடர்பு வேண்டதுக்கு சமமான ஒரு விஷயம். சரி, அப்ப டெல்லியோட நாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில அந்த தொடர்புல வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களோட விஷயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த கருத்து, எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கருத்தை நாங்கள் ஏற்று நடந்து கொள்றதால இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விஜயுடனான சந்திப்பு என்பது கடந்த முறை இடம்பெறவில்லை. இம்முறை நீங்க முதலமைச்சராக சந்தித்திருக்கிறீர்கள். அவருடைய பேசப்பட்ட பொழுது தங்களுக்கு இதை கையாளுறதுக்கு, இவ்வகையான விஷயங்களை கையாளுறதுக்கு அவைக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. அந்த கமிட்டியை ஆராய்ந்து எங்களிடம் தங்களோட கருத்துக்களை தெரிவிப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அது காலம் தாமதிக்காமல் அந்த கமிட்டி அதை. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு பலமாக தமிழகம் இருக்க வேண்டும் என்பது. அது தற்பொழுது அதற்கான ஒரு நல்ல சமீட்சை கிடைத்திருக்கின்றது. நாங்கள் சொன்ன விஷயங்களுடைய அவசரத்தையும் அவசியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழர் தாயகத்தில இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு பொது புள்ளியில நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தால் தமிழ்நாட்டு முழுவதும் தமிழகம் இந்த விடயத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவை மட்டும்தானே காட்ட முடியும். முடிவுகள் என்று வருகின்ற பொழுது அது டில்லி, இந்தியா என்ற அடிப்படையில் தானே பார்க்கப்படும். அழுத்தம் போட வேணும் என்று நினைச்சாலும் அந்த அழுத்தம் நாங்கள் நேரடியாக கேட்டு செய்யற மாதிரி இல்லாமல் மாறாக அதென்ற ஒரு உள்வீட்டு பிரச்சனையாக காட்டி இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கறதாகத்தான் இருக்கும். அது டெல்லி அப்படித்தான் எப்ப என்றாலும் தங்களுடைய அயல் பிரதேசங்கள்ல ஏதோ ஒரு வகையில் செம்மணி பகுதிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இலங்கைக்கு வருவதற்கான அழைப்பு ஏதாவது உங்களால் விடுக்கப்பட்டதா? விஜய்க்கு ஏதோ ஒரு கட்டத்துல அவர் ஈழத்தமிழக தொடர்பாக ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய கருத்துகள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய பேரவையினர் இந்தியாவை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள், முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்திருந்தார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த வருட ஆரம்பத்திலும் இவ்வாறான ஒரு பயணத்தினை இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விடயங்கள் தொடர்பிலும் தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பிலும் பேசிக் கொள்வதற்காக தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளான ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இந்த விடயத்தில்? இந்த அரசாங்கம் முக்கியமாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 2 வருஷத்துக்குள்ள போதை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ஒரு முழுமையான விசாரணை நடத்தாமல் ஏதோ போதை கடத்தல் தொடர்பாக தாங்கள் ஒரு தீவிரமான ஒரு எதிர் செயல்பாடுகளிலே இறங்கியிருக்கிறதாக காட்டி உண்மையிலே மிக மோசமாக அந்த கடத்தல்களில் ஈடுபடுறவர்களை பெரிய அளவுல குறிவைக்காமல் ஒரு அந்த அந்த போதையை அந்த கடத்தலுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய பெரிய புள்ளிகளை குறிவைக்காமல் முக்கியமாக அந்த கடத்தல நபர்கள் மட்டத்திலேயும் பாவனையிலே போதை பாவனையில ஈடுபட்டிருக்கிற மக்கள் மட்டத்திலே தான் கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஏதோ தாங்கள் பெரிய அளவுல செய்வதாக காட்டி அவர்கள் அந்த அந்த செயல்பாடுகளை மட்டும்தான் நியாயப்படுத்த பார்க்கிறோம். இப்படி ஒரு பின்னணியில இந்த சிறைச்சாலையில நடைபெற்று வருகின்ற விடயங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அரசாங்கம் தன்னுடைய தனக்கு தேவைப்படுகின்ற தனக்கு
தனக்குரிய அந்த பொறுப்புல இருந்து சரியான கோணத்துல செயல்பட்டிருக்கின்றதை வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில வந்து குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டாலும் இல்லாட்டி குற்றவாளிகள் சந்தேகிக்கப்படுற இடத்திலையும் அவர்களை பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது வந்து ஒரு கட்டாயத்து. அதுல இருந்து வந்து அதுல இருந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்து தப்ப முடியாது. ஆனால் அந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மிகப்பெரிய அளவு விமர்சனங்கள் உருவாகி இருக்கின்றது, இரண்டு தரப்புப்பட்ட. அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இன்றைக்கு வந்து ஒரு போதை விஷயத்துல வந்து ஆக்களை பிடித்து ஒரு முழுமையான விசாரணை செய்யாமல் இருக்கிற ஒரு நிலையில, ஆனால் அதே நேரம் வந்து தாங்கள் ஏதோ தீவிரமாக வந்து அந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டு கொண்டு விரைகிறார்கள் என்றதை ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கு காட்டுறதுக்கு வந்து இன்றைக்கு வந்து அவர்களுடைய அந்த அந்த சிறைக்குள்ளே நடைபெற்ற சம்பவங்களை எடுத்து பார்த்தாலும் வந்து சுகமாக வந்து அவர்களுடைய நடவடிக்கை ஊடாக வந்து ஏதோ ஆக்களை வந்து குறிவச்சு, மிக மோசமான ஆக்கள் குறிவச்சு தாங்கள் வந்து ஏதோ ஒன்றை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடத்தான் அவர்கள் காட்டுறார்களே தவிர உண்மையிலே செய்ய வேண்டிய வேலை வந்து அவர்கள் உண்மையிலே வந்து விசாரிக்கப்பட்டு வந்து தண்டிக்கப்பட வேண்டியது. சரி, அது நடக்கிறதாக இல்லை. பொதுவாக நான் அறிஞ்ச அளவுக்கு பரவலாக வந்து இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு விசாரணைகள் இல்லாமல் வந்து தாங்கள் வெறுமனே ஒரு அரசியல் லாபத்தை தேடுறதுக்கு வந்து இவ்வகையான சம்பவத்தை வச்சு கொண்டு வந்து அவர்கள் போதிய அளவுல வந்து தாங்கள் விரும்பாத இல்லாட்டி தங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், அதாவது இந்த படத்திலிருந்து அகற்றலாம் என்று கருதுகின்ற அவர்களை அகற்ற ஒரு வேலையில கண்டு துணை போகிறார்கள். அவ்வகையான ஒரு செயல்பாட்டுக்கு, ஒரு திட்டத்துக்கு வந்து துணை போகிறார்கள் என்றுதான் பரவலாக முன்வைக்கப்படுகின்ற நிபுணர்கள் மட்டத்திலே இருந்து இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை கொஞ்சம் அவதானமாக பார்க்கிறவர்கள் மட்டத்திலே இருந்து வருகின்ற குற்றச்சாட்டு. இது புதுசல்ல, இது புதுசல்ல. இப்ப உதாரணத்துக்கு வந்து பிடிஏ விஷயத்திலையும் பார்த்தால் இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து இப்படித்தான் தொடங்க. சரி, பிடிஏ வச்சு கொண்டு வந்து பிடிஏ சுவாம் என்னடா பிடிஏல வந்து விசாரிக்க தேவையில்லை. பிடிஏ வந்து மிக கொடூரமான ஒரு சட்டம். பிடிஏல வந்து சந்தேகம் என்ற பெயர்ல வந்து ஒரு வாழ்நாள் தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். சரிண்ணா, அப்ப பிடிஏக்குள்ள வந்து பிடிச்சால் சும்மா ஒரு பாசல் சாப்பாடு பாசல வந்து இயக்கத்துக்கு கொடுக்குற ஆக்களையும் வந்து பிடிச்சு வந்து 10 வருஷத்துக்கு வச்சிருந்தேன் சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களுக்கு வந்து பழகப்பட்டு இன்றைக்கு வந்து இந்த அரசு கட்டுமானம் வந்து ஒரு முழுமையான விசாரணை செய்ய முடியாமல் இருக்கு. அதைக்கு அது ஒரு செய்ய முடியாத ஒரு காரியம். அதையால வந்து அந்த தகுதியும் கூட அவர்களிடம் இல்லை. அதை முற்று முழுதாக இழந்திருக்கிறார். தமிழர்களுக்கு எதிராக வந்து ஒரு சுகமான வழியை தேடி வெறும் சந்தேகத்தில இல்லாட்டி விருப்பம் இல்லாத இல்லாட்டி அரசுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கக்கூடிய தரப்புகள் எல்லாரையும் வந்து இந்த சட்டங்களை வச்சு கொண்டு வந்து சமாளிக்க என்ன சொல்ல தீர்த்து வைக்கிற ஒரு போக்கு இன்றைக்கு தென்னிலங்கையில இருக்கக்கூடிய மெட்ட விஷயங்களுக்கு, போதை போன்ற மெட்ட விஷயங்களுக்கு, சமூகத்தையே பெரிய அளவுல வந்து அழிக்கிற விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து விழுந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப அன்றைக்கே நாங்கள் சொன்னாங்கள் வந்து நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக வந்து ஜனநாயக விரோத செயல்பாடுகள், அரசு பயங்கரவாதம், பிடிஏ போன்ற இப்படி பல கருவிகளை வந்து வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு போதை பரப்புறது எல்லாமே கவுண்டர் இன்சர்ஜென்சி இதில் எல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கு வந்து தமிழருக்கு உங்களுடைய இனவாதத்தால வந்து தமிழர்களுக்கு வந்து நீங்கள் கூறி வச்சிருங்கள். ஆனால் காலப்போக்குல வந்து அது தமிழர்களுக்கு அதை செய்து அதுக்கு பழக்கப்படுற இடத்துல அதுக்கு ஒரு கட்டத்துக்கு தாண்டி வந்து மெட்ட இதழுக்கு வந்து தரும். அவ்வளவு சொல்றேன். என்னடா சுகமான வழிதான் ஒரு அரசு தரப்புக்கு அதோட விலை சுகமான வழி. இதுதான் மிக ஆபத்துன்றதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தென்னிலங்கையை வந்து அனுபவப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். இது மனித உரிமைகள் சார்ந்த கொலை, வெளிக்கடை சிறைச்சாலை கொலை, இதெல்லாம் தமிழருக்கு நடந்த விஷயங்கள் வந்து. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு மனித உரிமைகள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்குவாரத்தை சர்வதேச ரீதியில் கொடுக்குமா? எந்த கருத்து வந்து சர்வதேசம் வந்து இன்றைக்கு இலங்கையை கையாளுறதை பற்றி வந்து என்ன செய்யறன்னு தெரியாமல் இருக்கு. என்னடால்
இலங்கை வந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இலங்கை ஒரு மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இன்றைக்கு ஒரு ரகசியம் இல்லை. நாங்கள் பூகோள அரசியலை பற்றி கதைக்க எல்லாரும் நக்கல் அடிச்சது வந்தாலும் இன்றைக்கு எல்லாரும் தான் கதைக்கிறோம், எங்களுக்கு விட சரிதானே. அப்ப அவ்வகையான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்த சர்வதேசத்தை பொறுத்தவரையில வந்து இலங்கைக்குள்ளே ஆட்சியாளர்களுக்கு வந்து ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இந்த 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 நாட்டை கையாள தெரியாமல் இருக்கு. சரிதானே. அதே இதுக்கு முதலும் வந்து ஏதோ ஒரு பொம்மைக்கு பின்னால வந்து இருந்த ஒரு தரப்பு ஒரு என்ன ஒரு எஜமானுக்கு பின்னாலே இருந்த பொம்மையிலாகத்தான் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறோம் இந்த 76 வருஷமா. அது இன்றைக்கு நல்ல வடிவாக வந்து விளங்கு. சரிதானே. அப்ப இன்றைக்குத்தான் முதல் தடவையாக வந்து ஏதோ ஒரு தரப்பு வந்து அவ்வகையான தரப்பு இல்லாத வகையில வந்து ஒரு மக்கள் ஆட்சி என்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து உருவாகி. ஆனால் இந்த தரப்புக்கு வந்து இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் மட்டத்திலே இருந்த அனுபவம் கூட இல்லாமல் இருக்கு. அப்ப கேள்வி என்னென்றால் அவ்வகையான ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு நிலையில இலங்கை படுமோசம் பல விஷயங்கள்ல வந்து மோசமாக இருக்கின்ற ஒரு நிலையில இந்த மனித உரிமைகள் போன்ற விஷயங்களை தீவிரமாக கடைபிடிக்கிறதா, கடைபிடிச்சால் இந்த அரசுக்கும் வந்து கணிசமான அழுத்தங்களை வந்து போட வேண்டி வரும். அவ்வகையான அழுத்தங்கள் போட்டால் இந்த அரசு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை இழக்கும். ஸ்திரத்தன்மை இழந்தால் வந்து இந்த அரசு விழலாம். விழுந்தால் வந்து பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சி அடையும். ஏன்னா பொருளாதாரம் வந்து இதுக்கு முதல் இந்த ஆட்சியாளர்கள் கைக்கு போறதை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நிலைமை இல்லை. இப்ப முதலீடுகள் தேவைப்படுகின்ற இடத்துல, பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு முதலீடுகள் தேவைப்படுற இடத்துல இன்றைக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஆக குறைஞ்ச தோற்றப்பாட்டுக்கு இனம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு வந்து உளவு ஊழல் வந்து ஒரு இதுக்கு முதல் இருந்தவர்களோட ஒப்பிட்டு பார்க்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவோட மட்டும் இருக்கிற நிலைமையை வந்து வச்சுக்கொண்டு சர்வதேசத்துடைய வழிகாட்டல்ல வந்து அதுவும் சில சர்வதேச சமூக தரப்புகள் வந்து விரும்பும். சரிதானே. இவே அனுபவம் இல்லாத விஷயத்தை வச்சுக்கொண்டு வந்து இவைய கையாடுறதா அல்லது வந்து இவைக்கு வந்து இந்த மனித உரிமைகள் அவ்வகையான விடயங்கள்ல வந்து அழுத்தம் போடுறா. அப்ப அவைக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு. அழுத்தம் போட்டால் இது லட்சியமா வந்து குழம்பினால் இலங்கை வந்து ஒரு ஃபெயில் ஸ்டேட், தோல்வி அடைந்த ஒரு அரசாக விடக்கூடும். அவ்வகையான ஒரு நிலைமை இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவுக்கு வந்து கொடுக்கிறதா எல்லாத்தையும் விடுறதா, அவ்வகையான ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு விடுறதா இந்த கிரகத்தை வந்து அவர்கள் வந்து அவ்வகையான ஒரு ஸ்டேட் சினாரியோ வந்து விரும்ப இல்லை என்றால் அவ்வகையான ஒரு நிலைமை உருவாகினால் அதுல இருந்த வாய்ப்பு பெறக்கூடிய தரப்புகள் வந்து உண்மையிலே ஜனநாயக விரோத ஒரு ஆட்சியை வந்து கையாளக்கூடிய இல்லாட்டி கையாளுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய தரப்புகள் தான். அப்ப கணிசமான தரப்புகள் வந்து இன்றைக்கு இந்த பூகோள போட்டியில வந்து இலங்கை அரசை காப்பாற்றுறது ஏதோ வகையில வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறது, தக்க வைக்கிறது தான் வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றால் இலங்கையினுடைய மக்கள் வெறுப்புணர்வு அடைந்து மக்கள் ஒரு மிக மோசமாக பாதிப்படைந்து, ஏன்னா இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து நீடிக்குது. அப்ப ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பெரும் அந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்லுகின்ற அந்த தரப்பு தொடர்பாக மக்களுடைய பார்வையில வந்து ஒரு கடும் வெற்றிடம் ஒன்று உருவாகி அந்த வெற்றிடத்தை ஏதோ ஒரு நிரப்புறதுக்கு வந்து தாங்கள் விரும்பாத இல்லாட்டி தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்காத தரப்புகளுக்கு வந்து தூக்கி எறிகிற தொடர்ந்தும் தூக்கி எறிகின்ற ஒரு நிலைமையை வந்து உருவாக்க பார்க்கும். அப்ப இந்த சர்வதேச சமூகம் வந்து இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேணும். எந்த கருத்து வந்து கடைசியாக நான் சொன்னது கான வாய்ப்பு அதிகரித்து கொண்டுதான் வருது. நீங்கள் தமிழகத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்திருந்தீர்கள். விஜயுடனான சந்திப்பு என்பது கடந்த முறை இடம்பெறவில்லை, இம்முறை நீங்க முதலமைச்சராக சந்தித்திருக்கிறீர்கள். அவருடைய பேசப்பட்ட பொழுது அவர் கூறிய விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உங்களுடைய நிலைப்பாடுகளுடன் எந்த அளவு தூரம் அவர் ஒரு பலமாக இருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் 4 விடயங்களை அவரிடம் முன்வைத்தோம். முதலாவது வந்து இனப்பிரச்சனை தீர்வு. அந்த வகையில வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை வலியுறுத்துறது எங்களை பலப்படுத்தும். அந்த வகையில வந்து
இன்றைக்கு அஹ், ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது வந்து இந்த ஒற்றையாட்சி முறை. இன்றைக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக கைச்சாத்திட்ட 13ஆம் திருத்தம் கூட இன்றைக்கு இந்த ஆளுநர்களை வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை வந்து ஒரு அரசு செயல்படுகிறது வந்து இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அவ்வகையான அது மட்டுமில்லை, மத்திய அரசை வந்து இன்றைக்கு இன்றைக்கு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்துக்கு கீழே சொல்லப்படுகின்ற ஒரு சில விதிமுறைகளை கூட வந்து கணக்கே எடுக்காமல் வந்து அந்த அரசியலமைப்பை வந்து முற்றிலும் உதாசீனம் செய்கிற வகையில வந்து குறிப்பாக 13ஆம் திருத்தத்தை வந்து மாகாண சபைகளை உதாசீனம் செய்கிற வகையில வந்து செயல்படுறார்கள். நல்ல உதாரணமா அந்த என்வாயரன்மெண்ட் சட்டங்கள் வந்து இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னம் ஒரு 3/2 பெரும்பான்மை தேவைப்பட்ட இடத்துல வந்து அதில் ஒன்றும் இல்லாமலே வந்து நிறைவேற்றினார். இப்ப இதில காட்டி நாங்கள் தெளிவாக சொன்னாங்க வந்து, நீங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள்ள எங்களை முடக்கி வச்சிருக்கிற வரைக்கும் வந்து எங்களுடைய அழிவை வந்து எவரும் தடுக்க முடியாது. அது நடந்து கொண்டே இருக்கு, இன்றாடம் வந்து நடந்து கொண்டே இருக்கு. அப்ப அது எங்களை பொறுத்தவரையில வந்து ஏற்க முடியாதுன்னு இருக்கு. அரச இந்த ஒற்றையாட்சியை நிராகரிச்சு ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை, சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை, எங்களுடைய இறமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் கொண்டு வருவதற்கு கடும் அழுத்தங்களை பயன்படுத்தணும்னுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, அப்ப இதே ஒட்டுமொத்தமா இந்த தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அரசியல் போட்டித்தன்மைக்கு சிக்கப்படாமல் நாங்கள் இதை கையாளுவதாக இருந்தால் ஒரு சர்வ கட்சி ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நியமிக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சிறந்த ஒரு தளத்தை ஏற்படுத்தும் அந்த கருத்தை நாங்கள் முன் வச்சிருந்தோம். அதனுடைய அந்த குழு உருவாக்குவதன் ஊடாக அதனுடைய இலக்காக இருக்க வேணும் என்ற ஒரு சர்வகட்சி மாநாடு. அந்த சர்வகட்சி மாநாடு ஊடாக ஈழத்தமிழர்களுக்கு தேவைப்படுகின்ற தீர்வு, தமிழீழம் ஒரு ஆணை வழங்கி இருக்கிற இடத்துல அந்த தமிழீழத்துக்கு மாற்றீடாக வந்து ஒரு தீர்வை நாங்கள் எட்டுவதாக இருந்தால் அவசரமாக அது இவ்வகையான ஒரு தீர்வாக இருக்க வேணும் என்பதை சுட்டி காட்டுறது. இல்லாட்டி வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சட்டசபையிலே ஏகமனதாக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு கருத்தை தான் நாங்கள் அங்கே இருந்து வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தேன். எங்களுடைய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகிற சமஷ்டி தீர்வை வலியுறுத்துகின்ற இடத்துல ஏற்கனவே வந்து சட்டசபையில ஏகமனதாக வந்து ஒரு தமிழகத்துக்குரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இடத்துல அது ரெண்டையும் வந்து ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டமாக இருந்தால் அது இந்த வகையான திட்டம். ஏற்கனவே வந்து தமிழகத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்துக்கு மாற்றீடாக நாங்கள் இதே வந்து கருதுவதாக இருந்தால், ஸ்ரீலங்கா வந்து கருதுவதாக இருந்தால், நாட்டை பிரிக்காமல் வந்து ஏதோ ஒன்று செய்வதாக இருந்தால் அது நாங்கள் சொல்லுகின்ற இந்த தீர்வாகத்தான் இருக்கிறார். அதுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்குறது. அந்த கால அவகாசம் வந்து வந்து நேர்மையாக இந்த விஷயங்கள் கையாளப்படாத இடத்துல நாங்கள் மத்திய அரசுக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு இதை முன்னெடுப்போம் அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் பொதுவாக வந்து தெரியப்பட்டது. ஒரு விஜய் அவர்கள் வந்து அவ்வகையில வந்து இந்த விஷயம் சம்பந்தமாக தெரிவிக்க இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு முதலமைச்சர். அவர் அந்த அளவு தூரத்துக்கு வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தலாமோன்றதை வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்ப எங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி, தீர்வு சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதி, தங்களுக்கு வந்து இதை கையாளுறதுக்கு இவ்வகையான விஷயங்களை கையாளுறதுக்கு அவைக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. அந்த கமிட்டியை ஆராய்ந்து எங்களிடம் தங்களோட கருத்துக்களை தெரிவிப்பதாக வந்து அவர் சொல்லியிருந்தார். அது காலம் தாமதிக்காமல் அந்த கமிட்டி அதை கன்சிடர் பண்ணும் அந்த கருத்தை தான் தெரிவிச்சிருந்தார். 2வது விடயம் பொறுப்புக்கூற சம்பந்தமாக, குறிப்பாக வந்து செம்மணி போன்ற இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் பெற்றிருக்கின்ற இடத்துல வந்து அதை கையாளுவதும் ஒரு அவசரம் இருக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், செம்மணிக்கு முதல் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரேவாக வந்து இருந்தது வந்து மன்னர். அப்ப மன்னர்ல வந்து அவை கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு வந்து வெளியில அனுப்புறேன்னு சொல்லி போட்டு
அது ஏதோ வந்து போர்த்துகீயர் காலத்துல வந்து நடந்ததா வந்து முடிவடைக்கிறதுக்கு வந்து ஒரு சதி நடந்தது. அப்ப எங்களுக்கு வந்து இன்றைக்கு கண்ணுக்கு முன்னாலே நடந்திருக்கிற இனப்படுகொலைக்கு கண்ணுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 427 உடல்கள்ல வந்து கிட்டத்தட்ட 25க்கு மேல் அதிகமாக வந்து குழந்தைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதெல்லாம் வந்து நல்ல வடிவா வந்து இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாகத்தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த சாட்சியங்கள் அந்நேரம் இருந்த மாதிரி வந்து நாங்கள் விளக்கணும். அதனுடைய பெருமதி வந்து நாங்க கவனமாக பாதுகாப்போம். அப்படியாக இருந்தால் இது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு போகும், அவசரமாக வந்து மாற்றப்படும். அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் அவரிடம் கொஞ்சம் ஆழமாக வந்து சுட்டிக்காட்டின இடத்துல வந்து அவர் அது சம்பந்தமாக வந்து தான் ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தன்னுடைய அரசாங்கமும் சபையிலையும் வந்து தாங்கள் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சுட்டி காட்டினார். 3வது விடயம் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் அது ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரம், இந்த வெறுமனே மீனவர் உங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பொருளாதாரம் மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துடைய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து கடத்தொழில். ஆகவே அந்த மக்கள் உடைய வருமானத்தை வந்து அழிக்கிற வகையில வந்து எது நடக்கிறது வந்து அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விடயம். அப்ப அந்த விஷயத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் ஆழமாக வந்து அவரிடம் கூர்ந்த இடத்துல வந்து அவர் கணிசமான அக்கறையை எடுத்து வந்து அதை அவசரமாக வந்து தீர்த்து வைக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டினார். குறிப்பாக வந்து ஈழத்தில் இருக்கிற மீனவர்களையும் அதே நேரம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மீனவர்களோடு ஒரு ஒரு கலந்துரையாடல். இந்த இடத்துல வந்து நாங்கள் 2015 அளவுல வந்து இதே மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. ஒரு சில இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டு இருக்கவும் வந்து அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில வந்து அவர் சொன்னார், தனக்கு அது தெரியும், தான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் வந்தா நான் தான் அதுக்கு அதை நிவர்த்தி செய்யறதுக்குரிய நடவடிக்கை என்ன இயன்ற அளவுக்கு தான் எடுப்பேன். அது ஒரு நாங்கள் சஜஸ்ட் பண்ண அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்ப புள்ளி. இதுக்கு முதல் 15ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் வந்து மத்திய அரசால வந்து ஒழுங்கா செய்யப்பட்டது. இது தமிழ்நாட்டு அரசை வந்து அதை பொறுப்படுத்து செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கும் இந்த கருத்தை சொன்னார். மாநில அரசு வந்து அந்த நடவடிக்கை எடுக்க மத்திய அரசையும் வந்து அதுக்கு அழைத்து அந்த விஷயங்களை கையாளுறதுக்கு தான் அவர் சுட்டி காட்டினார். 4வது விடயம் வந்து எங்கட அகதிகள், ஈழத்தமிழ் அகதிகள் வந்து அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அவர்களுக்கு இந்திய பிரஜை அந்தஸ்தும் இல்லாமல் அதே நேரம் ஊருக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைமை, ஊருக்கு திரும்பினாலும் வந்து தங்களுக்கு காணிகள் இல்லை, அப்படி பிரச்சனை. அப்ப என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு நிலைமையில இப்படி தொடர்ந்தும் ஒரு நோமேன் ஜோன்ல ஒரு சூனிய பிரதேசத்துல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தக்க வைக்கிறது உண்மையிலே சரியான ஒரு கொடுமை. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த விஷயத்திலேயும் வந்து அவர் தீவிரமாக வந்து அவர்களுடைய பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு கொண்டு கட்டுறதுக்கு அவர் மத்திய அரசோடையும் வந்து கலந்து ஆலோசிச்சு நடவடிக்கை எடுத்தார் என்றதான் சொல்லுவோம். மெட்ட கட்சிகள் வந்து நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருந்த தரப்புகள், அதைக்கு எங்களுடைய நிலப்பாடுகள் ஏற்கனவே நன்றாக தெரியும். எதிர்கட்சி தலைவர் உட்பட உண்மையிலே எதிர்கட்சி தலைவரோட நாங்கள் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஆனா அண்டுதான் நாங்கள் சந்திச்ச அண்டுதான் காலையில வந்து அவர் பிரித்தானியாவுக்கு வந்து வெளிக்கிட்டிருந்தவர். ஆகவே அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் ஏற்கனவே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவருக்கு வந்து எங்களுடைய ஏற்கனவே கதைச்ச பேசின விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தார். ஒரு கடிதம் ஒன்றையும் வந்து அவர் எழுதியிருந்தார் மத்திய அரசுக்கு தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஆகவே அதில வந்து அதன் அடிப்படையில வந்து திமுக வந்து இறுக்கமாக செயல்படும் என்ற வாக்குறுதியை எங்களுக்கு வழங்கும். அப்ப இந்த 4 விஷயங்கள் நாங்கள் குறிப்பிட்ட 4 விஷயங்கள் வந்து திமுக பொறுத்தவரையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க இல்லை. சீமானன் பற்றி நான் சொல்ல தவிர அவர் என்ன சொல்ற, அவர் ஒரு நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்குற ஒரு கட்சி, ஒரு நபர். அதே தான் அவர் வலியுறுத்துறார். அவர்
இந்த நடவடிக்கை தொடர்பாக வந்து நாங்கள் இந்த கூட்டு முயற்சிகள் எடுக்கிற சம்பந்தமாக வந்து மற்ற தரப்புகள் சம்பந்தமாக அவருக்கு இந்த ஒரு சில கேள்விகள் சந்தேகங்களை பற்றி வந்து அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய பங்களிப்புன்றது உறுதியாக இருக்க வேண்டதை தெளிவாக சொன்னார். ஓவரால் பொதுவாக எடுத்து பார்ப்போம், பிஜேபியை நாங்க சந்திக்க முடியல என்ற பிஜேபியினுடைய தலைவர் வந்து வெளி மாவட்டங்களுக்கு போயிருந்தோம். அப்ப நாங்கள் அங்க இருக்கிற காலப்பகுதிக்குள்ள வந்து அவர் இல்லை. அதே நேரம் வந்து திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் வந்து வெளி மாவட்டத்துல வந்து ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வந்து போயிருந்தவர். ஒரு 15ஆம் தேதி அளவில் தான் அவர் சென்னைக்கு வாரத்துக்கு இருந்தவர். இவே தவிர மற்ற அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்க சந்திச்சுனாங்க. அப்ப அந்த தரப்புகள் முழு பேரும் வந்து உண்மையிலே வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தவிர்ந்த மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து தீவிரமாக வந்து எங்களுடைய நிலப்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். திருமாவளவன் உங்களுக்கு தெரியும், அவர் உண்மையிலே அவருடைய உதவியால் தான் இந்த சந்திப்பு கூடுதலாக வந்து நடைபெற்று அவர் முழுமையாக வந்து எங்களுடைய நிலப்பாட்டை ஏற்றுக்கொள்றேன். வரப்போகின்ற நினைக்கிறேன் இந்த மாசத்துக்குள்ள முடியறதுக்குள்ள வந்து ஒரு பெரிய மாநாடு அவருடைய கட்சி நடத்துகின்றது. அதுல பிரதானமாக வந்து ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் வந்து அதுல பேசப்படும் ஒரு பேச்சு பொருளாக அமையும் என்ற கருத்தையும் வந்து எங்களிடம் வாக்குறுதி அளிச்சிருப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு பலமாக தமிழகம் இருக்க வேண்டும் என்பது. அது தற்பொழுது அதற்கான ஒரு நல்ல சமீட்சை கிடைத்திருக்கின்றது. அப்படித்தான் எங்களுக்கு தெரியுது. கிடைக்குமோ இல்லையோன்றதை நான் சொல்ல முடியாது, எனக்கு சொல்ற கஷ்டம். அது எங்களுடைய பார்வைக்கு வந்து எங்களுக்கு ஒரு தேவை தமிழகம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு பின்னாலே தீவிரமாக இருக்கணும், எங்களுக்கு பின்னால ஒரு பலமாக இருக்கணும். அவ்வகையில இருந்தால் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் என்ற உங்களுடைய நீண்ட கால கருத்து. நாங்கள் தமிழ் தேசிய பேரவை இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இப்பொழுதுதான் இந்த விடயத்தை முன்னெடுக்கிறதுக்கு வந்து ஒரு தரப்பாக வந்து நாங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கு. இதுக்கு முதல் வந்து எங்களுக்கு அங்கீகார பிரச்சனை இருந்தது, தொடர்புகள் சம்பந்தமாகவும் பிரச்சனை இருந்தது. நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் பிரதிநிதித்துவம் பெறாமல் இருக்கவும் வந்து நாங்கள் ஒரு சில கட்சி தலைவர்களை வந்து சந்திச்சது. ஆனாலும் அவை ஒரு முக்கியமான பலமான கட்சிகள் அல்ல. அப்ப ஒரு குறிப்பிட்ட மட்டத்தோட மட்டும்தான் உங்களோட சந்திப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதுதான் நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு மேல் மட்டத்துல வந்து அனைத்து தரப்புகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த முயற்சி அதை நாங்கள் அவர்களுக்கு கூறினோம், எங்களுடைய கனவு தமிழர் தாயகத்திலேயும் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலப்பாட்டை நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதே நிலைமை வந்து தமிழர் தாயகத்துல வந்து அரசியல் கட்சிகள் மட்டத்திலே ஏற்பட போகணும். நாங்கள் எங்களுடைய சிவில் சமூக செயல்பாடுகளையும் வந்து நாங்கள் சுட்டி காட்டினோம். நாங்கள் அந்த அந்த முயற்சிகளோட சேராத இல்லாட்டி வெளியே அந்த பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பாத தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துடைய ஒரு சில நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் அவர்களோட கலைக்க இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து அதில் பேச தேவையில்லை. அதை நாங்கள் இங்க எப்படி என்றாலும் எங்களுக்கு இடையில வந்து நாங்கள் அதை தீர்த்து கொள்ளணும். அதோட இந்த விஷயங்களை போய் கதைக்கிற ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் அதில் பெருசா கதைக்க இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன விஷயங்களுடைய அவசரத்தையும் அவசியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழர் தாயகத்தில வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு பொது புள்ளியில நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தால் தமிழ்நாட்டு முழுவதும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு பின்னால திரளம் என்றதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது கணிசமான ஒரு டெல்லியை மத்திய அரசோட வந்து எங்களுடைய விவகாரங்களை கதைக்கிறதுக்கு ஒரு கணிசமான பலத்தை ஏற்படுத்தும் என்றதிலே
எங்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனால் நீங்கள் பேசுகின்ற விடயங்கள் அனைத்தும் இன்னும் ஒரு நாட்டினுடைய விடயம். தமிழகம் இந்த விடயத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவை மட்டும்தானே காட்ட முடியும். முடிவுகள் என்று வருகின்ற பொழுது அது டில்லி, இந்தியா என்ற அடிப்படையில் தானே பார்க்கப்படும். ஆனால் இந்தியாவை நோக்கி அல்லது பாஜகவை நோக்கிய நகர்வுகள் ஒன்றும் இல்லாமல் தனியே தமிழக கட்சிகளை ஒருங்கிணைத்து சந்திக்கின்ற பொழுது அது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஒரு பலனானதாக இருக்கும்? உண்மையிலே வந்து நாங்கள் இதுக்கு முதல் போன வருஷம் செப்டம்பர் மாசம் அளவுல வந்து நான் டெல்லிக்கு போயிருந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் கணிசமான தரப்புகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அந்த சந்திப்புகள்ல வந்து ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருந்தது வந்து நாங்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று, நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து டெல்லி தான் இந்த வெளிவிவகாரங்களை கையாளும், ஆகவே வந்து நாங்கள் டெல்லியோடு தான் போய் கைக்கோணும் என்று சொன்ன கருத்துக்கு வந்து பொதுவாக வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து டெல்லி தமிழ் கட்சிகளை நேரடியாக சந்திச்சு தமிழ் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு டெல்லி வந்து ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி செயல்படாது. ஏனென்றால் அவ்வகையிலே செயல்பட்டால் அது இலங்கைக்கு குறிப்பாக வந்து இந்திய எதிர்ப்பு சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து எல்லாட்டி சீனா சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்ற பொழுது, ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அது ஒரு வாய்ப்பை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ரீலங்கா குற்றச்சாட்டுறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட உள்விவகாரங்களை வந்து தலையறியல் என்ற குற்றச்சாட்டை முன்வச்சு சீனா பக்கம் சாடுறதுக்கு வந்து அது ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஆகவே நாங்கள் அவ்வகையிலே டெல்லிக்கு ஒரு தேவை இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு, இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு, ஏனென்றால் டெல்லி விரும்புகின்ற பல விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கம் செய்யுதில்லை. அவ்வகையான ஒரு மாறாக வந்து அவை வேறு வேறு தரப்புகளுக்கு, குறிப்பாக வந்து சீனா போன்ற நாடுகளுக்கும் வேறு தரப்புகளுக்கும் வந்து அந்த வாய்ப்பை எடுத்து கொடுக்குது. டெல்லிக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் வழங்கப்பட இல்லை என்று ஒரு கருத்து இருந்தாலும் அந்த வகையில வந்து ஒரு அழுத்தம் போட வேணும் என்று நினைச்சாலும் வந்து அந்த அழுத்தம் வந்து நாங்கள் நேரடியாக கேட்டு செய்யற மாதிரி இல்லாமல் வந்து மாறாக வந்து அதை ஒரு உள்வீட்டு பிரச்சனையாக காட்டி இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கறதாகத்தான் இருக்கும். அது டெல்லி அப்படித்தான் எப்ப என்றாலும் வந்து தங்களுடைய அயல் பிரதேசங்கள்ல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதா இருந்தால் உள்வீட்டு பிரச்சனை காட்டித்தான் அழுத்தம் கொடுத்ததே தவிர நேரடியாக வந்து அந்த அந்த அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு வந்து கேட்கறதுக்காக வந்து கொடுக்குற மாதிரி செயல்பட இல்லை. உதாரணத்துக்கு வந்து 80களில் வந்து ஈழத்தமிழரோட விவகாரத்துல வந்து தமிழ்நாடு கொந்தளிச்சது. தமிழ்நாடு கொந்தளிக்க தங்களுக்கு வந்து தலையிட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏனென்றால் அது ஒரு உள்வீட்டு பிரச்சனை. உள்வீட்டு பிரச்சனை வந்து வெளிவிவகாரத்துல வந்து பிரதிபலிக்குது என்ற அடிப்படையில தான் 80களில் வந்து ஈழத்தமிழரோட விவகாரத்துல வந்து நியூ டெல்லி தலையிட்டார். இந்த கருத்தையும் வந்து சொன்னோம். நாங்கள் யோசிச்சது வந்து நாங்கள் இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று டெல்லியோட நாங்கள் தொடர்ந்தும் சந்திச்சு கொண்டுதான் இருக்கோம். இங்க தூதுரத்தோட சந்திக்கிறதும் வந்து டெல்லியோட நேரடியாக வெளிவிவகார அமைச்சரோட வந்து தொடர்புன்றதுக்கு சமமான ஒரு விஷயம். சரி, அப்ப டெல்லியோட நாங்கள் தொடர்ந்தும் வந்து ஏதோ ஒரு வகையில அந்த தொடர்புல வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களோட விஷயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த கருத்து, எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கருத்தை நாங்கள் ஏற்று நடந்து கொள்றதால வந்து இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாறாக வந்து தமிழ்நாட்டை வந்து நாங்கள் இன்னும் உங்களுக்கு பின்னால கொண்டு வந்த ஒரு பாதுகாப்பு கவசமா நாங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமே தவிர வந்து அதால வந்து எங்களுக்கு தீமை ஒன்று நடக்க போகுது. தமிழ்நாடு வந்து கொந்தளிக்க தொடங்குறதாக வந்து எங்களுக்கு ஒரு நட்டம் வரப்போகுது. மாறாக வந்து நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட. ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டா வந்து பொருளாதார ரீதியா வந்து இந்தியாவில தான் தொங்கி இருக்கு. சரி, இந்தியா தான் எல்லாத்துக்கும் வந்து வர வேண்டி இருக்கு. இன்றைக்கு இலங்கை வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து எழும்புறதாக இருந்தால் மிகப்பெரிய அளவுல வந்து முதலீடுகள் அவசியம். சரி,
தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்திலே ஒரு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். அப்ப இலங்கைக்கு தேவைப்படுகின்ற அந்த முதலீடு வந்து உண்மையிலே சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டு ஊடாகத்தான் அது இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டு அவ்வாறான ஒரு தரப்பு தமிழ்நாடு வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து கொந்தளிக்கும், ஈழத்தமிழர்களோட விஷயத்துல வந்து கோவிக்கிற மாட்டாய், இலங்கை நடந்து கொள்ற விதத்துல வந்து கோவிக்கிற மாட்டாய், அந்த முதலீடுகள் வராமல் போகலாம். அப்ப அந்த முதலீடுகள் எடுக்கணும், இல்லாட்டி சிங்கள மக்கள் வந்து அழிஞ்சு கொண்டுதான் போயிடும். சரியான சிங்கள தேசம் அழியத்தான் போகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது ஒரு கணிசமான ஒரு பேரம் பேசுறதுக்குரிய ஒரு கருவியாக வந்து இந்த நிலைமைமா. அப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் யோசிச்ச வந்து எங்களுக்கு எங்களுடைய இனத்துக்கு இழக்கிறது கொண்டு இல்லை, மாறாக வந்து கணிசமாக வந்து நாங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை வந்து மேற்கொள்றோம். செம்மணி பகுதிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இலங்கைக்கு வருவதற்கான அழைப்பு ஏதாவது உங்களால் விடுக்கப்பட்டதா விஜய்க்கு? இல்ல, நாங்கள் அதை பற்றி வந்து கதைக்கல. நாங்கள் அப்படி ஒரு அழைப்பு விடவும் இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து சரியான ஒரு நிலப்பாட்டுக்கு கொண்டு வரணும். மற்றது நாங்கள் அவசரமாக வந்து சென்னைக்கு போறதுக்கான பிரதான காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அரசியலுக்கு புதுசு, அவருடைய கட்சி ஒரு புது கட்சி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவர் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு முன்னம் வந்து எங்களுடைய கருத்துகள் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சியுடன் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கணும். நாங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து அங்க பதிவு செய்யாமல் அவர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை மாத்த சொல்லி கேட்கிறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே அதனாலதான் நாங்கள் அவசரமாக வந்து போறது நல்லம் என்று யோசிச்சு வந்து நாங்கள் போகிறோம். அதுதான் எங்களோட இலக்கு. அதுதான். அதுக்கு பிறகு வந்து மற்ற விஷயங்களை வந்து பார்க்கணும். இவ்வளவு நேரம் இந்த நேரம் அடைந்த உங்களுடைய கருத்துக்களை பெருமளவுக்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.